ஆழ்வார் என்ன சுருக்கி விட்டார், கரந்த சில் இடந்தோறும் இடந்துகள் பொருள் தரும். சில்லுங்கிற இடம் கண்ணு இமைக்கிற மொழியோ, இந்த இமைக்கிற இடத்துக்கு நடுவுல லட்சக்கணக்கான கிருமிகள் உண்டு. நாம கண் கொண்டு அந்த கிருமிகளை பார்க்க முடியாது. அதுக்குன்னு யந்திரம்லாம் வச்சிருக்கா. உடம்பு சரியில்லாம மட்டும் போகும். அப்போ மட்டும் ஏதோ பரீட்சை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம உடம்புலேருந்து எதானே எடுத்துட்டு அதை இந்த கிருமிகளுக்காக பரீட்சை பண்ணுவா. அந்த கண்ணாடி மூலமாக பார்த்தா தான் அது தெரியும். ஆழ்வார் தெரிவிக்கிறார், அந்த லட்சம் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்கே, அதற்குள்ளும் பறந்து கிடக்கிறான் எம்பெருமான். நீர்த்திவலக்குள்ள இருக்கிறது மட்டுமல்ல, அந்த லட்சோபலட்சம் கிருமிகளுக்குள்ளும் பறந்து இருக்கிறான் இல்லையோ. உடனே நம்மள வீட்டில் விசாரிச்சிருந்தார், அவ்வளவு சின்ன இடத்துல போய் பிரம்மம்னா இருக்கார். பிரம்மம்னாலே ரொம்ப பெரியவர்னு அர்த்தம். அத்தனை பெரியவர் போய் தன்னைத்தானே சுருக்கி கொண்டு இவ்வளவு சின்ன இடத்துக்குள்ள இருக்க முடியுமான்னு கேட்டா, வீட்டில் ஆச்சரியமா பதில் சொன்னார், பெருமான் அதுக்குள்ள எவ்வளவு தாராளமா இருக்கான் தெரியுமா. இந்த வில்லிவாக்கம் முழுக்க ஒத்தர் தான் ஜனத்தொகை அப்படின்னு நாள்லேருந்து சொல்லிட்டாருன்னு வச்சுப்போம். இங்கே லட்சக்கணக்கான மக்கள் இருக்காளோ இல்லையோ, அதெல்லாம் ஒத்தரும் இல்லை, ஒத்தர் தான் அப்படின்னு எழுதி வச்சு சட்டம் இயற்றிட்டு, நீர் இங்கே இருக்கிற எல்லா வீடும் இருக்கும், எல்லா கோவிலும் இருக்கும், எல்லா தெருவும் இருக்கும், எல்லா வண்டியும் இருக்கும், நீர் ஒத்தரே எல்லாத்தையும் உபயோகப்படுத்திக்கலாம்னா அந்த மனுஷன் நானும் போயிடுறேன்ட்டு போயிடுவார். ஏன்னா மற்ற யாருமே இல்லைன்னு நாம் சொல்லிட்டோம்னா முதல் 4-5 நாளைக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அவர் முதல் நாள் இந்த வீட்டில் இருப்பார், அடுத்த நாள் அந்த வீட்டில் இருப்பார். போரா குறைக்கு இப்படி இருந்தால் கூட நம்மளால் தீர்க்க முடியாதுன்னுட்டு ராத்திரி 10லேருந்து 11 ஒரு வீட்டில் தூங்குவார், 11லேருந்து 12 இன்னொரு வீட்டில் தூங்குவார். இப்படி தூங்கி முடிச்சா கூட தீர்க்க முடியாது இல்லையோ. இது எவ்வளவு தாராளமாக இருக்கிறதுக்கு அர்த்தம். ஒன்றுமே இல்லை, நம்ம மழை காலத்திலே இங்கேருந்து கிளம்புறோம், ஏதானு கிராம பக்கம் ரயில் வண்டியில் போனோம்னா பாதி பேர் வண்டியில் இருக்க மாட்டா. நம்ம படுக்க வசதி இருப்பு வசதி எல்லாம் முன்னாடியே எழுதி வாங்கிட்டு இருப்போம். அந்த மொத்த பொட்டிலேயே நம்ம 4 பேர் இருப்போம். ஆனால் படுக்க 48 படுக்கை இருக்கும். நமக்கு பழக்கம் கூட்ட நாட்டத்திலே போய் பழக்கம். திடீர்னு அன்னைக்கு ஒன்றுமே இல்லைங்கேருந்து நன்னிலம் போய் இறங்கி திருக்கணவரம் போகிறோம் வச்சுப்போமே, ஒத்துருமே இல்லை, கூட்ட நாட்டமே இல்லைன்னு விட்டா ஒரு படுக்கையா நகர்ந்து படுத்துட்டே போவோம். அப்போ கை கால தாராளமாக நீட்டி பார்க்குற மூலியம் இந்த ஒரு கிருமிக்குள்ளும் பரபிரம்மம் அதை போல தாராளமாக வாழ்கிறான், தன்னை ஒடுக்கி கொண்டு வாழ்கிறான் நினைச்சுக்காதே. கரந்தசில் இடந்தோறும் இடந்திகள் பொருள் தோறும் கரந்தெங்கும் பரந்துளன் உடன்மிச உயிரென கரந்தெங்கும் பரந்துளன். முதல் பதிகத்திலே நம்மாழ்வார் ஆச்சரியமா தெரிவித்தார். இத்தனை இடத்திலையும் பறந்து விரிந்திருக்கிற கண்ணனை போய் மதுரையில் அவர் இல்லை, கோகுலத்தில் இருக்கார், நாம தான் அழைச்சின்னு போறோம்னு இவங்கியான்னு நினைச்சானோ இல்லையோ. இந்த எண்ணத்தை மாற்றத்தான் உள்ளேயும் சேவை சாதித்தான், எம்பெருமான் வெளியிலேயும் சேவை சாதித்தான். அவர் உடனே புரிஞ்சின்றார். வந்து பகவானை அபாரமா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார். புருஷம் சதுர்புஜம் சாந்தம் பத்மபத்ராரு ரேக்ஷணம் சாரு பிரசன்ன வதனம் சாருஹாச நிரீக்ஷணம் சுப்ருன்னசம் சாருகர்ணம் சுகபோல அருணாதரம் பிரலம்ப பீவர புஜம் துங்காம் சோரஸ்தலாஸ்ரீயம் என்ன பெருமானுடைய அழகான திருமேனியை திருவடியிலேருந்து திருவடி வரை ஓஹோன்னு கொண்டாடினார். கண்ணனும் ஆனந்தப்பட்டு அவருக்கு அனுகிரகித்தான். எல்லோருமாக மதுரை பட்டணத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அக்குருரர் வருகிற வழியலெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிண்டே வந்தார். நதோஸ்மியகம் துவாகில ஹேதும் நாராயணம் பூருஷம் ஆத்யம் அவ்வயம் என் நாபிஜாத அரவிந்த கோஷாத் பிரம்மாவிராசீத் யதயேஷலோகா. எந்த எம்பெருமானுடைய நாபி கமலத்திலிருந்து பெரமன் தோன்றி பிரம்மாவிடத்திலிருந்து உலகம் முழுக்க தோன்றித்தோ அந்த முழுமுதற் கடவுளான உனக்கு நமஸ்காரம்